राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। பிருந்தாவனம். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பிருந்தாவனத்தில் இப்படி காலார நடந்து எல்லாத்தையும் எவ்வளவு பொறுமையாக பார்ப்பேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது கடன்னு ஒரே நாள்லேயே 3 ஸ்தலங்கள்லாம் கூட சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு தெரியும், என்னால் அப்படி சொல்லவும் முடியாது. அது உங்கள் மனசில் அப்படியே இந்த பிருந்தாவனத்தினுடைய விஷயங்கள் பதியணும். ஏற்கனவே பிருந்தாவனம் போயிருக்கலாம், இது திரும்ப பிருந்தாவனம் போகணும்னு ஆசையை தூண்டும். இல்லை வயசாக எடுத்து அப்படின்னு தோணிக்கணும். இந்த பிருந்தாவன நினைவுகளே உங்களுக்கு ஏதான ஒரு ஜென்மாவில் அடுத்த ஜென்மாவே பிருந்தாவனத்தில் விரஜவாசியா ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும். இப்போ சொன்ன இடங்கள் எல்லாம் நீங்களே காலார நடந்து போய் ஆனந்தமாக பார்த்து ரசிக்கணும். வாழ்க்கை அப்படின்றது ரசிக்கிறதுக்கு எந்த கோவிலுமே ரசிக்கணும், எந்த ஸ்தலமுமே ரசிக்கணும். கிருஷ்ண பக்தின்றதே ரசனைக்கு தானே, ரசிக ஸ்வபாவம் இருக்கிறவாளுக்கு தானே பக்தி. குழந்தைய ரசிக்கிறவாளுக்கு தானே குழந்தைய கொஞ்சம் தோணும், குழந்தையோட விளையாட தோணும், குழந்தைய அனுபவிக்க தோணும், குழந்தைய லாலனம் பண்ண தோணும். குழந்தை மேல ரசிக ஸ்வபாவமே இல்லாதவாளுக்கு எப்படி பாலகிருஷ்ண லீலை பிடிபடும்? அப்ப ரசிக ஸ்வபாவம். பிருந்தாவனம் ரசிகர்களுக்கானது. பிருந்தாவனம்ன்றது ஒரு வேதாந்தம், தத்துவம், விசாரம் இதுக்கான இடம் இல்லை. பிருந்தாவனம்ன்றது வாவ் எப்படி இருக்கு வாழைப்பழம், ஜோரா இருக்கு அந்த லசி. நான் பிருந்தாவனத்துக்கிட்ட ஐஷன் போகலாம் சொல்லுவேன், லசி சாப்பிடுங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு. பிருந்தாவனத்தில் அந்த நிதிவன்லாம் போனால் அங்கே ஒரு லசி ஷாப் உண்டு. வெளில வரும்போது இந்த லசி குடிக்கும், சூப்பராக இருக்குங்க. மலாய் தூத், அப்புறம் பர்சானா மேலே போயிட்டு கீழே இறங்கினோன்னு அங்கே ஒரு லசி கடை உண்டு. அதுக்கப்புறமா கோவர்தன்கிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் ஜதிபுராவில் ஆலு ஜிலேபி உண்டு. ரசிக்கணும், அவ்வளோதான் பிருந்தாவனம். அது எப்படி நான் பார்த்துட்டே இருப்பேன், ரசிச்சுட்டே இருப்பேன், அனுபவிச்சுட்டே இருப்பேன். ஸோ நான் எந்த ஒரு அனுபவத்தில் அப்படி அலைவேணும் அதே வேகத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் பிருந்தாவனத்தில் நான் தனியாக அலைஞ்சிருக்கேன். ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல், கூட்டம் இல்லாமல் ஏகாந்தமாக காலார அப்படி நடந்து அப்படியே போய் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளோதான். பிருந்தாவனம் போகிறதெல்லாம் பக்தாளுடைய பக்தி பாவம் அனுபவம். அது எனக்கு ரசிக்க பிடிக்கும். ஒவ்வொருடைய அனுபவத்தை ரசிக்கிறதே ஒரு அனுபவம். ஸோ தீர சமீரே பார்த்தோம். அதுக்கப்புறம் தீர சமீரே பக்கத்தில் தான் மா சாரதா குட்டீர். தீர சமீரே பக்கத்தில் தான் ராதா காந்த மடம், கோபால குரு, இதெல்லாம் பார்த்தோம். இந்த தீர சமீரிலேருந்து நடந்து போகிற தூரத்தில் என்னுடைய ஃபேவரட் ஒரு கோவில் உண்டு. பிருந்தாவனத்தில் எல்லாம் ஃபேவரட் தான் நான் சொல்லுவேன். நேற்று தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவருடைய அவதார தினம். அவரோட நெருங்கினவராக இருந்த கோபால குரு அவர் புரியில இருந்தார். இந்த ராதா காந்த மடம், கம்பீரா, இதெல்லாம் சொன்னேன். ஸோ புரி அப்படின்னாலே ஜெகநாதன் தானே.
ஜெகந்நாதன். எனக்கு அந்த வார்த்தையை ரொம்ப பிடிக்கும். சில சந்தர்ப்பத்தில் யாராவது சொல்லுவாங்க, உலகம் எப்படி இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் சில பேர்கிட்ட சொல்லுவேன், அது ஜெகந்நாதன் இல்லை கவலைப்படுறேன், நீங்க ஏன் கவலைப்படுற? ஏன்னா ஜெகத்துக்கு நாதன் அவன், ஓனர் ஆஃப் த யூனிவர்ஸ் தானே கவலை பண்ணணும். அது வாழற நமக்கு என்ன கவலை? இப்போ நம்ம தான் வாடகை வீட்டிலலாம் இருக்கோம் வச்சுக்கோங்களேன், எதாவது சரியில்லைன்னா ஓனர்கிட்ட சொல்லுவோம், சார் தண்ணி வரல, இங்கே ஒழுங்கா இல்லை, பெயிண்ட் அடிச்சு கொடுப்போம். எந்த பொறுப்பும் நாம் எடுத்துக்க மாட்டோம், ஆனால் அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு மட்டும் ஆசைப்படுவோம். ஸோ உலகம், அதனுடைய செயல்பாடுகள், அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாடு. ஜெகந்நாதன், இந்த ஜெகந்நாதனுக்கு ரத யாத்திரை உண்டு, ரைட்? ஆஷாட மாசம். ஆஷாட மாசம்னால ரெண்டு பேர், ஒன்று பண்டரிநாதன், இன்னொருத்தன் ஜெகந்நாதன். பண்டரிநாதனுக்கு வார்க்கரி, ஜெகந்நாதனுக்கு ரத யாத்திரை. இந்த ஜெகந்நாதன் ரத யாத்திரை போவான் தன்னுடைய நீலாச்சலத்திலிருந்து. நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ராபியாம் ஜெகந்நாதாய தே நமஹ. நீலாச்சலம், நீல அத்ரி, நீலாத்ரி, நீலாச்சலம், அதுதான் புருஷோத்தம க்ஷேத்திரமாகிய ஜெகந்நாதபுரி, ஸ்ரீமந்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த நீலாச்சலத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சுந்தராச்சலம் அப்படின்ற குண்டீச்சா பவனத்திற்கு ஜெகந்நாதன் போகிறது தான் ரத யாத்திரை, ஆஷாட ரத யாத்திரை. ஏன் குண்டீச்சா பவனம் போறான் அப்படின்னா, குண்டீச்சா பவனத்துக்கு குப்த பிருந்தாவனம்னு பெயர். கொஞ்சம் ஒரு 50-100 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பழக்கம் இருந்தது. கரெக்டா எந்த வருஷம் வரைக்கும் அந்த பழக்கம் இருந்ததுன்னு சொல்ல தெரியல. ஆனா இந்த ஜெகந்நாதன் சுந்தராச்சலம் போயிடுவான். அங்க ராத்திரியில ஜெகந்நாதனை சுத்தி அஷ்டபதி பாடி ஆடுவார்கள். அஷ்டபதிய ஜெகந்நாதனுக்கு ஆதனை, ஜெய ஜெகதீஷ ஹரே. அப்ப இந்த தேவதாசிகள்னு உண்டு. நம்ம பாரத தேசம் முழுக்கவே இருந்தவர்கள் தேவதாசிகள். தேவர் அடியாள் அப்படின்னு அவளுக்கு பெயர் உண்டு. தேவதாசின்ற தமிழ் வார்த்தை தான், தேவர் அடியாள் அப்படின்னு பேர். ஆனால் நீங்க தமிழ்ல கெட்ட வார்த்தை போல எடுத்து தேவதாசி முறை அப்படின்றது இல்லாமலே போயாச்சு இன்னைக்கு. அந்த தேவதாசியில வந்த ஒருத்தி தான் ஸ்ரீரங்கம் வெள்ள கோபுரத்தோட சம்பந்தப்பட்ட வெள்ளையம்மா. அந்த தேவதாசி அந்த இதுல வந்தவள் தான் பாண்டுரங்கனுடைய பிரிய நாயகியான, யார் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கூட அவள் மரமா இருக்கா பண்டரிபுரத்துல. யாரு நேற்றையும் கேள்வி கேட்கல. பண்டரியில மரமா இருக்கக்கூடியவள் அவள், கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சத்பாத்திரம் அவள். இதுக்கு மேல என்ன சொல்றது, நான் எல்லா பேரும் சொல்லியாச்சு. அந்த மாதிரி தேவதாசிகள் அவ மட்டும் ஏகாந்தமா உள்ள இருப்பா, யார் புருஷா இருக்க மாட்டா. ஜெகந்நாதனை வச்சுட்டு அவர்கள்லாம் ஜெகந்நாதனை சுத்தி அஷ்டபதி பாடி நாட்டியம் ஆடுவார்கள் அப்படின்னு உண்டு. அவளுக்கு மட்டும் ஏகாந்தமா ஜெகந்நாதன், வேற யாருக்கும் மாட்டாங்க. பூஜாரிகள் புருஷா யாரும் கிடையாது. தேவதாசி ஸ்திரீகள் மட்டும் இருந்துண்டு ஜெகந்நாதனோட கோபிகைகள் போல அவர்கள் ஆனந்தமா ராசமாடுவார்கள். ஸோ குப்த பிருந்தாவனம்னு பேர். ஸோ அப்போ கண்ணனுக்கு பிருந்தாவனம் பிடிக்கும், அப்போ ஜெகநாதனுக்கும் பிருந்தாவனம் பிடிக்கும். இந்த தீர சமீரையில் இப்படி காலார நடந்து அப்படி அந்த பரிக்கிரமா மார்க், பரிக்கிரமா மார்க்னா பிருந்தாவனத்தை பரிக்கிரமா பண்ணக்கூடிய வழி, பரிக்கிரமா மார்க், மார்க்னா வழி. அப்படி அதில் போனோம்னா ஒரு அழகான ஜெகநாதனுடைய
கோவில் உண்டு. உலகத்திலேயே பழைய ஜெகநாதனை பார்க்கணும் இப்போதைக்குன்னா அவன் மட்டும்தான். அந்த இடத்துல ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு மகாத்மா இருந்திருந்தார் 500 வருஷங்களுக்கு முன். நம்ம பாங்கே பிகாரி, நிதிவனம், அதோட சம்பந்தப்பட்ட லலிதா சக்கியினுடைய அவதாரமான ஹரிதாஸ் அவர் வேற. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சிஷ்யரான ஹரிதாஸ் யவன் அவர் வேற. அதுக்கப்புறமா நிறைய இந்த மாதிரி ஹரிதாசர்கள், பல ஹரிதாசர்கள் உண்டு. சரியா? இவர் இன்னொரு ஹரிதாசர். இவர் ஊரு இதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு ஹரிதாஸ் இந்த இடத்துல உட்கார்ந்துண்டு ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சுண்டு பஜனை நாம ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு என்னமோ ஜெகநாதன் மேல அப்படி ஒரு பைத்தியம். கிருஷ்ண பித்து அப்படின்றது அது ஒரு போதை. ஒரு தடவை அந்த கிருஷ்ண பித்து, கிருஷ்ண அனுபவம், கிருஷ்ண போதை வந்துடுத்துனா அப்புறம் போகாது. அது எப்படின்னு அதிகமாகும். இந்த சில விஷயங்கள் முதல்ல குடிக்கிறவனுக்கு அப்புறம் பழகி போயிடுதுன்னா அப்புறம் அதிலிருந்து அது அவனை பிடிச்சு விடுறது இல்லையா? அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல், குடும்பத்திற்கு கெடுதல், வாழ்க்கைக்கு கெடுதல். ஆனால் கிருஷ்ண போதை, மீரா மாதிரி, ஆண்டாள் மாதிரி, அது ஒரு தடவை ருசிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் 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 இன்னும். அது கிருஷ்ண போதையில வெரைட்டி கேட்கணுமா? இவ்வளவு வெரைட்டி எல்லாம் கூட உண்டா அப்படின்றதெல்லாம் பக்தியில தான் பார்க்க முடியும். வெரைட்டி என்லெஸ். இவ்வளவு வெரைட்டியா அனுபவிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கிருஷ்ணனாலய மட்டும்தான் நமக்கு புரிய வைக்க முடியும். ஸோ இவருக்கு அப்படி ஒரு ஜெகநாத பித்து. அவருக்கு புரி ஜெகநாதன் பிருந்தாவனத்துக்கு வரணும்னு ஆசை. புரியில போய் ஜெகநாதனை பார்க்கணும்னு ஆசை. ஆனால் அவருக்கு பிருந்தாவனத்தை விட்டு போக வேண்டாம். ஆனால் ஜெகநாதனை பார்க்கணும், அனுபவிக்கணும். அப்படி தபஸ் பண்ணிட்டே இருக்கார். ஒரு நாள் ஜெகநாதன் காட்சி கொடுத்துட்டான். சொப்பனத்தை காட்சி கொடுத்து சொன்னான், இப்ப நபகலேபரா அது வரப்போறது. அப்ப என்னுடைய பழைய மூர்த்தியை எடுத்து மாத்துவார்கள். நப கலேவரம், இதை சொல்லியிருக்கிறதுனால சொல்றேன். நவ கலேவரம்னு பெயர். கலேவரம்னா உடம்புன்னு அர்த்தம். நவன புதுசு, புதிய உடல்னு அர்த்தம். ஜெகநாதனுடைய மூர்த்தி எந்த மரத்தினால் ஆனது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சொல்லியிருக்கேன். அப்பப்போ சில கேள்விகள்லாம் கேட்கும்பொழுது ஒரு என்ன சொல்றது, ரீவிஷன் பண்ற மாதிரி தான் அது. ரிவிஷன் இல்லை, ரீவிஷன். சரியா? ஒரு புதுசாக திரும்பியும் ஆனால் பக்தி விஷயங்கள் எத்தனை விதமாக பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் புதுசாக இருக்கும். நபகலேபரா வரப்போகிறது. இந்த புதிய உடல். அப்ப என்னுடைய பழைய மூர்த்தியை அந்த கோவிலுக்குள்ளேயே புதைச்சிடுவார்கள். அந்த இடம் பேரு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பாண்டரங்கனுடைய பிரிய நாயகி பெயர் கேட்டேன். ஜெகநாதனுடைய மூர்த்தி என்ன மரம்னு கேட்டேன். இந்த பழைய ஜெகநாதன் மூர்த்தியை கோவில்லையே புதைக்கிற இடம் எதுன்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்ப நீ போய் அந்த பழைய மூர்த்தியை வாங்கிண்டு வா, எனக்கு பிருந்தாவனத்தில் இருக்கணும் அப்படின்னு. கலிந்த நந்தினி சதா, அழகான யமுனாதேவி அவளுடைய கரையில் ஆனந்தமா இருக்கணும். இந்த ராதா கிருபா கடாட்சம் அவ்வளோ அழகு ஒவ்வொன்றும். அதனால நீ போய் என்ன கேளு, இந்த ஐஷண்டிங்க வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் தன் கூட இருக்கக்கூடிய சிஷ்யா பக்தா எல்லார்கிட்டையும் சொல்றார். சொல்லிட்டு அவர் போறார். பிருந்தாவனம் உத்தரப்பிரதேசத்திலிருந்து புரி, ஒடிசா
அங்கே போகிறார். அந்த காலத்தில் எல்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒன்று நடந்து இல்லாட்டி கட்ட வண்டி குதிரை இந்த மாதிரி தானே. அழகாக ஆஷாட சமயத்துக்கு வந்துட்டார். நப கலேபரா புது மூர்த்தி எல்லாம் அந்த மரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. மூர்த்தி எல்லாம் பண்ணியாச்சு. பழைய மூர்த்தியிலிருந்து இந்த புது மூர்த்திக்கு அந்த பகவத் சாநித்தியத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாள். இந்த கோவிலெல்லாம் கும்பாபிஷேகம்னு ஒன்று பண்ணுவாள். புது கோவில் இல்லாட்டி பழைய கோவிலில் ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம்னு சொல்லுவாள். ஜீர்ணோத்தாரண இந்த சக்தி எல்லாம் அப்படி ஜீரணமாயிடுத்து. இந்த இன்வோக்கிங் த எனர்ஜி, அதுதான் ஜீர்ண உத்தாரண அர்த்தம். உத்தாரணம் சொல்றோம் இல்லையா, ஜீரணமான அந்த சக்தியை மீட்டெடுத்தல், அதுதான் ஜீர்ணோத்தாரண மகா கும்ப அபிஷேகம். ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம்னு சொல்லுவோம். இந்த கும்பாபிஷேகம் சமயத்தில் பார்த்தோம்னா மேலே கோவில் மேலே இருக்கக்கூடிய கலசம், அந்த கலசத்திலிருந்து ஒரு தர்பையை கட்டி ஒரு ஒயர் மாதிரி கொண்டு வந்து கோவிலில் மூர்த்தி கர்ப்பகிரகத்தில் மூர்த்தி இருக்குமே அதில் வந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். தர்பையே ஒயர் மாதிரி பண்ணி வேத மந்திரங்களை சொல்லி அந்த கும்பத்தில் ஜலத்தில் ஆவாகனம் பண்ணப்பட்ட அந்த தெய்வ சாநித்தியத்தை கோவிலில் அந்த கும்பத்து மேலே விடும் பொழுது அது வழியாக தெய்வ சாநித்தியம் இறங்கி கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமியுடைய மூர்த்தி இருக்கு இல்லையா, சிலாமூர்த்தி, சிலாரூபம், அதில் அந்த சாநித்தியம் இறங்க. அதுதான் ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம்னு பெயர். அந்த மாதிரி புரியல இந்த புதிய மூர்த்தி நப கலேபரா. இந்த புதிய மூர்த்திகள் வந்து என்னென்னா ஜெகநாதன், பலராமன், சுபத்ரா, சுதர்சன, சக்கரத்தாழ்வார், 4மே மரத்தினாலான மூர்த்திகள் தான். அப்போ அந்த பழைய மூர்த்தியிலிருந்து புதிய மூர்த்திகள் எடுத்துச்சுன்னா பழைய மூர்த்தியை கொண்டு புதைச்சுடணும். அதுதான் அங்கே வழக்கம். இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய பண்டாஸ் அவகிட்ட கேட்குறா. அவெல்லாம் கத்துறா, யார் நீ, எங்கே இருந்து வேற, என்ன நினச்சிருக்க, நீ பாட்டுக்கு வேற பழைய மூர்த்தி கேட்குற, எங்களுக்கு வேற நான் பழைய மூர்த்தியை புதைச்சிருவோம். ஒரு சொல்ல, இல்லை ஜெகநாதன் தான் வந்தான் கேட்க சொன்னான், நான் பிருந்தாவனத்தில் இருக்கேன், அவனுக்கு பிருந்தாவனம் வரணும்னு ஆசை. அவள் பார்க்குறா இவருடைய கோரிக்கை, இவருடைய விஷயம் எல்லாம் சத்தியமா அவளுக்கு உணர முடியாது. அவள் பார்த்தா ஜெகநாதன் நம்ப முடியாது, அது எங்க வேணா அப்படி வேணா கிளம்பும், நீ போய் ராஜா கிட்ட கேளுங்கோன்னு சொல்லிட்டார். ராஜா கிட்ட போய் கேட்ட ராஜா சொல்லிட்டார், இது எங்களுக்கு வழக்கமே இல்லை, நீங்க பகவான் சொன்னான்னு சொல்லி பகவான் எங்களுக்கு ஆதினியை கொடுக்காம நாங்க பண்ணக்கூடாது, பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் நேர புரியல, சமுத்திர கரையில போய் உட்காந்து, பீச் உட்காந்து, நீதானே ஜெகநாதா வர சொன்னாய், வந்துட்டேன், நீ சொன்னபடி கேட்டுட்டேன். ஆனா அவ அப்படி இல்லைன்னு சொல்றா. ஒருவேளை நான் கேட்கிற முறை தப்பா இருக்கலாம், ஒருவேளை நான் அகம்பாவத்தில் கூட கேட்டிருக்கலாம், எனக்கு தெரியல ஜெகநாதா, நீ ஆசைப்பட்டு அங்கே வரணும்னு சொல்லியிருக்கா, எப்படியாவது ஒன்று அழிச்சுட்டு போனேன், எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு புரி சமுத்திரக்கரையில் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அங்க ஜெகநாதனுக்கு நிவேதனம் பண்ணா ஜெகநாதன் கோச்சின்ட்டான். அவள்லாம் பயந்துட்டான். அங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புரியல, ஜெகநாதனுக்கு முன்னாடி ஒரு இந்த ஆரமுழா கண்ணாடி மாதிரி, ஆரமுழா கண்ணாடி எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு தெரியாது, அது ப்ராப்பரா கண்ணாடி கிடையாது, என்ன கண்டுபிடிக்கும், அது ஒரு மெட்டல், அவ்வளவு பாலிஷ் பண்ணுவா, அதை பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆரமுழா கண்ணாடின்னு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸ். அது அது என்ன மெட்டல்னு கண்டுபிடிக்கும். இங்கே ஒன்று இருக்கு,
எனக்கு ஒரு இடத்துல கிஃப்டாக கொடுக்குற, பத்திரமா வச்சிருக்காங்க, அழகா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கண்ணாடி வச்சு ஆண்டாள் சொல்லுவா இல்லையா, உக்கமும் தட்டொளியும், இந்த தட்டை அதையே கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணுவோம் அந்த காலத்துல. கண்ணாடி அவசியமே இல்லை. அப்ப அதுல பிரதிபிம்பம் தெரிஞ்சா ஜெகநாதன் பிரசாதம் ஏத்துக்கிறான்னு அர்த்தம். பிரதிபிம்பம் தெரியும்னா ஜெகநாதன் கோச்சுட்டான்னு அர்த்தம். அப்போ அவள்லாம் பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ண பகவான் அவளுக்கு சொப்பனத்துல சொன்னான், இந்த பூஜாரி ராஜா இந்த மாதிரி என் பக்தன் வந்திருக்கான், நான் தான் அவனை வர சொன்னேன், நான் அங்க போகணும், நீங்க யார் என்ன தடுக்கிறதுக்குன்னு சத்தம் போட்டான். உடனே எல்லாரும் ஓடி வந்து இவரை தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்டு அந்த பழைய ஜெகநாதன் மூர்த்தியை புதைக்காமல் இவரிடத்துல கொடுத்துட்டான். ரொம்ப அவருக்கு மரியாதை பண்ணி ஜெகநாதனுக்கான சந்தனங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு பிரியா விடை. இது கொழுக்கு முழுக்கும் ஜாலி ஏறி உட்கார்ந்து கொடுத்து கட்ட வேண்டியது. ஜெகநாதன், பலபத்ரன், சுபத்ரா, அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வா ஜோரா அந்த ஜெகநாதனை எடுத்து கொண்டு வந்த ஹரிதாசர் இந்த இடத்துல கோவில் கட்டி வச்சுட்டார். அங்க போனா எப்போதும் யாராவது பஜனை பண்ணிட்டே இருப்பான். ஜெகநாதன் அதை பிடிச்சுன்னு இருப்பான். 500 வருஷம் பழமையான ஜெகநாதன் தெரியவே தெரியாது. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா, புதுசா பண்ண மூர்த்தி மாதிரியே இருப்பான் அந்த பையன். எனக்கு தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்லை மிக பழைய ஜெகநாதன் அப்படின்றது இவன் தான். புரியல கூட 12 வருஷம் இல்லாட்டி 17 வருஷம் இல்லாட்டி 19 வருஷம் இந்த மாதிரி ஒரு கணக்கு உண்டு. அப்பதான் இந்த நப கலேபரா அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவார்கள். ஸோ அந்த ஹரிதாசர் கொண்டு வந்த ஜெகநாதன் இங்க ஜம்முன்னு இருப்பான். புரியல கூட கூட்டம் இருக்கும். இங்க நன்னா பார்க்கலாம், யாரா பஜனை பாடிட்டு இருப்பா, நன்னா பக்கத்துல நின்று பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். ரொம்ப சுதந்திரமான சௌலபியமான ஒரு ஜெகநாதன் இந்த விருந்தாவன ஜெகநாதன். ஸோ எப்படியாவது எல்லாரும் வைஷ்ணவை காட்டிடுவேன் நான் கூடுமான வரைக்கும். அந்த ஜெகநாதனை பாருங்க 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 பாருங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோவிலே பிடிக்கும். அது அப்படியே அமைதியா இருக்கும். விருந்தாவனோட பெரிய கூட்டம் இல்லாத ஒரு கோவில் அது, இந்த விருந்தாவன ஜெகநாதன். ஸோ இன்னைக்கு ஜெகநாதனுடைய அந்த இடத்தை அனுபவிச்சோம். சரியா? நாளைக்கு இன்னொரு லீலாஸ்தலம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो बलभद्र सुभद्राभ्याम जगन्नाथाय ते नमः. जय बोलो पुरी क्षेत्र की जय. राधे कृष्णा.